ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டே 9 வெனஸ்டே எடுத்த மினி விளாக் தான். இது பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொய்யாப்பழமும் கொழுக்கட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணுற டாஸ்க்லாம் இருந்துச்சு, அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே எழுந்திரிச்சு கொஞ்சம் டொமேட்டோ, ஆனியன், சில்லி இதெல்லாம் நூடுல்ஸ்க்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடலாம், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னுட்டும் சீக்கிரமே டின்னர் முடிக்கணுன்றதுக்காக அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா ரைஸ் மதியம் மீதமானதே கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அந்த ரைஸை வச்சு நம்ம வடகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடகம் போடுறதுக்காக தான் அது கூடவே கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் ஜீரகம் உப்பெல்லாம் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிட்டேன். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் சாங்ஸ்லாம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன். சாங்ஸ் கேட்டுட்டு அது கூடவே மெடிடேஷன்ஸ் அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், பட்டர்ஃப்ளை போசஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் வெளியே போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் பார்த்தா செடி ரொம்பவே காஞ்சிருந்துச்சு. சரி, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கீரை செடிக்கு அப்புறம் மிளகா செடிக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வடகத்தை காய போட்டுடலாம், ஒரே வேலையாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு மாடியிலேயே துணி விரித்து போட்டு அந்த வடகத்தை புழிஞ்சு காய போட்டுட்ருந்தேன். இதுமாதிரி மீதமாக இருக்கிற ரைஸை எப்பயும் வேஸ்ட் பண்ணாமல் இதுமாதிரி வடகம் போட்டு வச்சு அப்பளத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் சைட் பை சைடாக சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நம்ம பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போயுமே எப்பி நூடுல்ஸ் தான் நல்லாயிருக்கும். சரி, சின்ன சேஞ்சுக்காக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் அது அவ்வளோக்கா நல்லா இல்லை. எனக்கு என்னமோ இது பிடிக்கல. அது கொஞ்சம் ஸ்பைசஸாக கொஞ்சம் மசாலாஸ்லாம் இருக்கும். இது கொஞ்சம் பிக் பாக்கெட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அவ்வளோக்கா டேஸ்ட் அவ்வளோக்கா வரலை. ஏதோ எவ்வளோ தான் வேக வச்சாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு செட் ஆகலை. சரி, எப்படியும் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நைட்டுக்கு பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு வாக்கிங் வேறு போகணும். ஒரு 1 hour வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க டாக்டர்ன்றதுக்காக. சரி, நூடுல்ஸ் வெந்து முடிச்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம பாதாம்லாம் போட்டுடலான்னு ஊற வச்சிட்டேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.